வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் ஆம்லெட், நீங்கள் எல்லாருமே ஆம்லெட்னா எக் ஆம்லெட் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம இன்னைக்கு வித்தவுட் எக்கு பேசன் பவுடர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, கடலை மாவு அதை வச்சு செய்ய போகிறது தான் இந்த ஆம்லெட்டு. டேஸ்ட் அவ்வளோ எக் ஆம்லெட்டை விட சூப்பராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கடலை மாவுனாலே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதோட நம்ம இதில் ஆனியன்ஸு, கொத்தமல்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம், பேசன் பவுடர். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 1 full cup ஆஃப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஆனியன்ஸ் பெருசு எடுத்திருக்கேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் மிக்சிங்க்கு வாட்டர் இருக்குது. அண்ட் 2 க்ரீன் சில்லி அண்ட் 1 கேப்சிகம் காரத்துக்காக வச்சுருக்கோம். அண்ட் 1 ஸ்மால் டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம்ஸு. அண்ட் ஆயில் ஃப்ரையிங்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அந்த க்ரீன் சில்லியையும் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். 2 பெரிய ஆனியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு, கேப்சிகமையும் பீஸாக கட் பண்ணிவிட்டு, கொத்தமல்லியும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மிக்சியில் போட்டது பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணிட்டோம். இப்போ சால்ட் போட்டுட்டு டர்மரிக் பவுடரையும் கலந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக்கும் க்ரீன் சில்லியையும் பேஸ்ட் பண்ணியிருந்தோம்லே அதையும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ கேப்சிகம், கொத்தமல்லி அண்ட் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணியிருந்தோம், அதையும் இதில் போட்டுட்டு எல்லாத்தையும் சும்மா கையில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைப்பில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, சும்மா ஒரு தோசை பதமாவுக்கு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆம்லெட் கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இது ஒரு 2 to 3 minutes அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஆயில் ஃப்ரையிங்க்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், கீ வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆயிலை ஒரு ஸ்மால் ஆனியனை கட் பண்ணி அதில் ஆயிலை டிப் பண்ணி அந்த தோசை பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ அதில் ஆம்லெட் டைப்பில் நம்ம அதை மாவை ஊற்றுறோம். ரவுண்ட் ஷேப்பில் அதை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போ இது மேலே ஆயிலை லைட்டாக ஃபுல்லாக மேலேயும் சைட்லேயும் ஊற்றுங்க. இப்போ ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு. இப்போ அந்த இதை எடுத்து திருப்பி போடலாம். நம்ம திருப்பி போட்டு அந்த பேக் சைடும் குக் ஆகட்டும். அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் போடுங்க. அப்படியே எக் ஆம்லெட் டைப்லேயே வந்துடுச்சு பாருங்கள். கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்கள் ரைஸுக்கு இல்லை வெறும் ஒரு கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது ரசம் சாதம் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். இது
இது வந்து வெஜிடேரியன் தான். ஸோ யாருனாலும் சாப்பிட்லாம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க கூட, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றவங்க கூட இதை சாப்பிட்லாம். குட் ஃபார் ஹெல்த்து. கிட்ஸு எல்டர்ஸ் எல்லாருக்குமே குட் ஃபார் ஹெல்த்து. ட்ரை திஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்லேயும் செஞ்சு கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.